வீரமங்க வேலனாச்சி ஆண்ட சிவகங்கையின் நாடு. ஓடி வாடா துள்ளி வாடா கருப்பா துள்ளி வாடா கருப்பா குதித்து ஒட்டி வைக்கோ கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்கணம்போ. ஐயாமரே ஆத்தாமரே உனக்கும் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க. ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே உனக்கும் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயாமரே ஐயாமரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். அத்தமரே மாமாமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். அத்தமரே மாமாமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். நீ ஒரு ஆளு கை தட்டினா தட்ட வேண்டியதானே? எல்லாரும் கை தட்டலாம். போதும் போதும், குளிர் நேரம் கை ஒட்டிக்கணும் போதும். அருமையான ஊர் கருங்குளம். இந்த கருங்குளத்தில் இந்த முறி யாரு ஏற்ற நாடகம் பேச வந்த முறி எங்கே பாருக்க? நல்ல பையன். பவுடர் அளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்க சொன்னால் 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்டா டான்ஸுக்கார பிள்ளை உளுந்த வடை ஓடுறதுக்கு கடையாக வச்சுருக்காளு. அன்னைக்கு ஒரு ஊரில் சின்ன கருப்பு நாடகம். அந்த ஊருக்காரங்கிட்ட சொன்னேன், சின்ன கருப்பு வந்து சேவை கடிப்பார். அவங்களும் சரி அப்படின்ட்டு சேவை வாங்க மறந்துட்டாங்க. கடைசியில் சேவை கடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டா ஊரில். ஒரு இலவட்டை போய் வந்து சேவலை கொடுத்தேன். சின்ன கருப்பு வாங்கி கடிச்சான் பாரு, மூஞ்சி ஊற ரத்தம். என்னன்னு பார்த்தா நான் சேவலை கடிக்கலண்ணே, கொண்டு வந்து கொடுத்தது சண்டை சாவை. அதில் அந்த கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன். கந்து கந்தா வெட்டி நான் அடுத்து முடிவு பண்ணிட்டேன். காக்கடையை தூக்கி கொடுக்க சொல்லுவோம். கலை பாஞ்சு உருளட்டோம்னு எது அல்ல 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 அப்பு அப்பு நரசு உள்ளதே இருக்காங்க. போய் சொட்டு மருந்தை போட்டு வரலாம். பொம்பளையாலாம் அங்கே இருக்கையில் என்னத்தான் இன்னைக்கு தான் மங்களகரமாக பார்க்குறேன். பூரா மஞ்சள் சேலை. இப்போ புருஷன் உங்களை வையவே மாட்டாரு. வையவே மாட்டேன். சத்தி அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். சோறு போடுங்க மேடம். இதில் எத்தனை உங்களை புரிஞ்சனுக்கு கஞ்சி ஊற்றாமல் வந்து உட்காந்துருக்க. உணர்ச்சியாக நாடகம் பார்க்க சொல்லுது. சாமியை வணங்கிட்டு மற்ற விஷயத்தை பேசுவோம். உண்மையிலேயே காளீஸ்வரி ஒளிவொலி ஸ்தாபனம் கருங்குளம் மைசெட்டு அருமையாக இருக்கு. ஏற்கனவே அதில் ஆப்ரேட் பண்ணுற ஆள் இதோட திறமையானவன் எங்கள் அண்ணன் மண்டலமாணிக்கம் முருகா அண்ணன். எந்த மைசெட்டாக இருந்தாலும் முருகானனை மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல மனுஷன். நேற்று தூங்கிட்டியாமல என்ன ரிப்போர்ட்டு வரக்கூடாது முருகா, வரவே கூடாது. அல்லோ அல்லோ ஏத்து எக்கோ அன்னதெந்தான் வணங்கி கருங்குளம் அருமைச்சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை சபை வணங்கி கருங்குளம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு சத்தி மாறி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு சத்தி மாறி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அபோ அன்னை தந்தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கருங்குளம் கிராமத்திலே கட்டண கட்டழகி
கருங்குளம் கிராமத்திலே கட்டண கட்டழகி நம்ம சக்தி மாறி குடி இருக்கா குங்குமம் பொட்டழகி போடு அல்வாக்கு சொல்லி வச்சா சக்தி மாறி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி எனக்கு கருங்குளம் கிராம மடியம் குங்கும பொட்டழகி அபோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ மழை நல்ல மதிய நேரம் சக்தி மாறிக்கு நாங்க பால் குடம் எடுக்குங்கால நாங்க பால் குடம் எடுக்குங்கால கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி இந்த சக்தி மாரியம்மே ரொம்ப துடியான சாமிடாட்டா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி சக்தி மரம் குடி இருப்பா போல சாமி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ சாரட்டு வண்டி ஓட்டி கருங்குளம் ஆதி கிழமை வளர்த்த காரி மாட்ட கண்ட ஊட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டிய என் மாமா போடு சாயங்காலம் போற வண்டிய என் மாமா நம்ம சத்திமாரி வாசலுக்கு ஏழல மாமா நம்ம சத்திமாரி வாசலுக்கு ஏழல மாமா ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஆளு இரவிச்சரவா 18ஆம் படி கருப்புட்டாய் அசையாதுடா கிணாட்டு முடியருவா ஆளு இரவிச்சருவா ஆளு இரவிச்சரவா 18ஆம் படி பகரிய கருப்புட்டாய் அசையாது முடியருவா அசையாது முடியருவா அசையாது குடியருவா அசையாது குடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி கெட்டவரம் வந்துடுவா ஏசாமி அந்த 18 படியாந்தான் குலசாமி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஊரு திரண்டுருச்சு என் உள்ள கருங்குளம் கிராமம் சக்தி மாரியம்மன கும்பிடு ஒத்துமையை ஆகிருச்சு உள்ள ஒத்துமையை ஆகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா போட நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கதம்பா நாடகம் பார்க்க கூட்டம் தானே எழல மாமா நன்றி நன்றி. இந்த எங்கன இருக்க ஆளுக மட்டும்தான் ஜாமி அடியலாம். நாங்கிட்டு இருக்க ஆளு கூட சவராஜாவா கேரளாவா கைதட்டலாம், கைதட்டணும். தெய்வத்துக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் கோயில் குளத்தில் போய் வரிசையில் நின்று சாமி கும்பிட லஞ்சம் கொடுத்து நீ சாமி கும்பிட்றதை விட உள்ளூரில் இருக்க சாமிகளை கும்பிடுங்க, கைதட்டலாம். உண்மைதான். இப்போ என்னென்னா எல்லாரும் பார்த்துருப்பிய, இந்த பெரிய பெரிய கோயில்களில் ஏழை வாழையை சாமி கும்பிட முடியாதுன்னு காசு கேட்பாங்க. பூஜாரிக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா நீ நல்லா இருப்ப.
பூஜாரி பெரும்பாலும் இந்த தாம்பழ தட்டை காட்டுவாங்க, விபூதி தட்டை காட்டினவுடனே நீ என்ன பண்ணணும், சும்மா காய்ச்சிக்காது உன் பாக்கெட்டை ஓட்டிடணும். அப்போத்தான் உன் நெத்திக்கு விபூதி வரும். ஒரு 100 ரூபாயை போட்டேன்னா தட்டில் போய் ஒரு எலும்புச்சம்பளமும் 5-6 கதம்பத்தையும் அத்து உன்ட்ட கொடுப்பாரு பூஜாரி. 500 ரூபாயை போட்டேன்னா தேங்காய் வளத்தோடு கொடுப்பார். 1000 ரூபா போட்டேன்னா ஆத்தா உடம்புல இருக்க சந்தனத்தை பூரா வலிச்சிருவேன். 5000 போட்டேன்னா வீட்டிலேருந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து சிலையை பேத்து உன் கையில் கொடுத்துருவேன். ஒரு வாரம் கழித்து கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு காசுதான். மனுஷனுக்கு மனுஷனே பகையை உண்டாக்குறதே இந்த பணம் தான். இந்த பணம் எல்லாத்துக்கும் உதவி செய்யுமா? செய்யாது. உலகத்தில் இருக்க கோடீஸ்வரன் பூரா உதவி செஞ்சுட்டாங்கன்னா நாம் பிறந்த தமிழகத்தில் யார் ஏழை அல்ல, யார் அனாதை அல்ல. கோடீஸ்வரன் இங்கே செய்கிறேன், செய்ய மாட்டேன். ஏழைக்கு கோடீஸ்வரன் போய் செய்வனை செய்வேன். நம்மளோட முன்னேறிட்டால் நாளைக்கு நம்மளை மதிக்க மாட்டேன். இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரன் பூரா ரோட்டில் நடக்கிறேன், முஸ்ஸுன்னு பூரா சுகரு ப்ரெஷரு. ஆனால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல் உழைப்பில் வாழக்கூடிய இங்கே உட்கார்ந்துருக்க என் நீதிமான்களுக்கு மட்டுமே எதுவுமே வராது. கீழப்பசலிலிருந்து ஒரு பெரிய கோச் எடுத்து வந்திருக்காங்க. மானாமதுரை பக்கத்தில் உள்ள கீழப்பசல கிராமத்திலேருந்து வருகை தந்த என் அன்பு உறவுகளுக்கும் என் தாய்மார்கள் அந்த உட்காந்துருக்காங்க. நன்றி நன்றி ஆத்தா. அதுக்கு கருங்குளம் கிராமத்து மக்கள் சார்பாக நன்றி. இந்த புண்ணிய பூமிக்கு வந்தது நன்றி ஆத்தா. ஏன்னா சத்தி மாதிரி இங்கே துடியாக இருக்கு. ஏன்னா எங்கள் ஐயா காலத்துலலாம் பூக்குழி இறங்குவாங்க. பூக்குழி எதுக்கு இந்துக்களில் கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த சூடு வந்து உள்ளங்காலில் பட்டுச்சுன்னா இங்கே தலைக்கு விருன்னு பிடிக்கும். அப்போ உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் நன்றாக ரத்தம் சீராக ஓடும். இந்துக்கள் சாத்திரம் சும்மா கிடையாது, அதுலேயும் மருத்துவம் இருக்குது. அதே மாதிரி இந்த சத்தி மாதிரி மட்டும் கிடையாது, எல்லா மாரியாத்தா கோயிலையும் வேப்பலையை சொல்லுவாங்க. ஏன்? நோய் எதிர்ப்பு சக்தி வேப்பலைக்கு உண்டு, உண்மை. அதே மாதிரி விபூதியை எல்லாரும் வாயில் ஓட்டு திம்பாங்க. ஏன் திங்கிறாங்க? அதில் மருத்துவம் இருக்குது. மாட்டு சாணத்தில் உள்ள விபூதியில் மருத்துவம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் விபூதியில் நின்று சிமுண்டை கலந்துட்டேன். சிமுண்டை கலந்து போட்டு கண் எரிஞ்சு தூக்கி போட்டு பாஞ்சு அப்படியா இருக்கிறது. பூக்குழி ஆரம்பத்தில் தீயை பறவை விட்டு இறங்கினாங்க. இப்போ பூக்குழி முத நாள் சாயந்தரமே தீயை எரிச்சு விட்டு சாம்பலில் போய் விளையாடுறேன். இப்படியே சாம்பலில் போய் குதிக்கிறாங்க. இதில் எல்லாரும் வந்து எது எப்படி இருக்கோ, எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நீங்கள் நேர்த்திக்கடன் போடுங்க. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், உங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்தில் உள்ள கண்டெடுத்த உங்கள் குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க. குலசாமி நீங்கள் எத்தனை சாமிக்கு காப்பு கட்டலாம், நீங்கள் வேலு குத்தலாம், நடந்து போகலாம், கருப்பனுக்கு போய் கிடா வெட்டலாம். ஆனால் எத்தனை சாமிக்கு நீங்கள் நேர்த்திக்கடன் போட்டாலும் உங்கள் குலசாமிக்கு ஒரு 1.5 ரூபாயாவது, 1.5 ரூபா இப்போ கிடையாது, 11 ரூபா முடிஞ்சு வச்சிரும். இந்த 4 ரூபாயெல்லாம் இப்போ கிடையாதுல்ல. இந்த 2000 தாள், இந்த 2000 தாள் அதெல்லாம் ஆமாம். இந்நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டார் பேங்க் மேனேஜர், உனக்கு என்ன ஃபோன் வருதுடா டே, இனி ஏன்டா அந்த பாடு வருது, வாயா கிளறாதீடா, நான் இன்னைக்கு பக்தி மயமாக போய்கிட்டு இருக்கேன். அண்ணே காப்பு கட்டிட்டு லவர்கிட்ட பேசுகிறானே, காப்பு கட்டி லவர்கிட்ட பேசுகிறானே, நீ பொத்திக்கிட்டு களி பெட்டிக்காரன் முகர மசலில் முழிச்சாலும் மயிரை புடுங்கின மாதிரியா இருக்கும். பெட்டிக்காரன் நான் சந்திக்காத ஆளே கிடையாது. நாடக உலகத்துக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. அப்போ பெட்டிக்காரெல்லாம் பார்த்தா அப்படி பட்டையை அடித்து சிப்பாவை போட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு அப்படி அட்டனை காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பெட்டி வாசிப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வெளியே வரும்போது. இப்போ உட்காந்துருக்கேன் பாரு, கமுதி பஸ்டாலில் பிளா சொல்ல வைக்கிற மாதிரி நீ உட்காந்துருக்க பாரு, தலை மொங்கு குடிக்கிற மாதிரி. அவரை போய் அங்கே போய் நக்கு அவனை, ஏன் வாயா ஏன்டா கலவரிய. ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அப்புறம் சப்செட்டுக்கு வரேன். கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத சத்தி மாரியா. சத்தி மாரி இள மக்களை காக்குறாள் ஐயா, சத்தி மாரியம்மன் இள மக்களை காக்குறாள் ஐயா.
கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சத்தி மாரியம்மனா சத்தி மாறி ஏழ மக்களை காக்குறாள் ஐயா தத்துரோமா கருங்குளத்துல இருக்கிறாள் ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு ஹோரையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு ஹோரையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு ஹோரையாதையா வேப்புல காரிதானையா சத்தி மாறி கருங்குளத்துல விளையாட நேரம் ஆச்சியா கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சத்தி மாரியா சத்தி மாறி தத்துரமா இருக்கிறாள் ஐயா மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதத்தா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதப்பா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதத்தா தாயமங்கலம் மாறிதா தாயமங்கல எல்லைய விட்டு புறப்பட்டாட சத்தியம் பார்க்கத்தான் கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சத்தி மாரியா சத்தி மாரியம்மன் தத்துரமா இருக்கிறாள் ஐயா தங்கச்சிய பார்க்கத்தாண்டா கிளம்பிட்டாண்டா 18ஆம் படியாட்டா அறுப்பு தங்கச்சிய பார்க்கத்தாண்டா கிளம்பிட்டாண்டா 18ஆம் படியா அழகர் கோயில் எல்லாம் காவலே அண்ணன் தானே கொஞ்ச நேரத்துல வரப்போறேன் 18ஆம் படியானே கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சத்தி மாரியா சத்தி மாறி தத்துரோமா இருக்கிறாள் ஐயா சத்தி மாறி கருங்குளம் மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா எக்கோ ப்ளீஸ் ஹலோ காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள சாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா அகமுடையார் வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா அத்திமர பாற இன்னும் பேசுது இந்த ஊரு ஆமா அத்திமர பாற இன்னும் பேசுது இந்த ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு
அணிந்தவரா திருநீரு சித்தரவர் ராஜா அணிந்தவரா திருநீரு இட்டவரா உத்ராச அணிந்தவரா திருநீரு சித்தரவர் பசுமனர தேவர் அந்த பண்புடனே வாரு ஆமா பசுமனையா தேவர் அந்த பண்புடனே வாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமுதி கருங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு சக்தி உள்ள மாறி ஐயா ஊரகாக்கும் சாமி ஐயா சக்தி உள்ள மாறி ஐயா ஊரகாக்கும் சாமி ஐயா சக்தி உள்ள மாறி ஐயா ஊரகாக்கும் தெய்வம் ஐயா தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரா ஆமா தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரா காட்டு வழி போற கவலைப்படாத எவ்வளோ காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கருங்குளம் பேரு முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா தமிழ்நாடு முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு இது நாடகம் என்ன நாடகம் தெரியாம வந்தாலும் கொஞ்சம் கை தூக்குங்கண்ணே நான் கமிதியில் டீ சாப்பிடும்போது 2 பெரிய ஆள் பேசிக்கிட்டாங்க கருங்குளத்தில் இந்த சத்தி மாரியம்மன் கும்பிட்றாங்கல்ல அதுக்கு என்னமோ நாடகம்ன்றாங்கப்பா கதம்பம்ன்றாங்க மூலமாக விற்பாங்க உலன்றேன் கதம்பம் நாடகம் அப்படின்னா இதில் வள்ளி தினமுன்னா அரிச்சந்தன நாடகம் மாதிரி இதில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோம் அது என்னது அங்கிட்டா அங்கிட்ட எல்லாமே ஜாமி தான் ஏன்னா கதம்ப நாடகம் அப்படின்னா ஒரு 2 பொம்பளையை கூட்டு வந்திருக்கோம்னே உள்ளே போய் கூட பார்த்துட்டு வாங்கண்ணே பார்த்து வாங்க ஆட்டியா வர மாதிரி தான் 2 பொம்பளை அது 2 பொம்பளையும் புருஷன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்திருக்கோம் நீங்கள் 2 பேரும் என்னென்ன பண்ணுவீங்க நாங்கள் சாம்பிராணி ஓடுவோம்ப்பா நீ ஊதுவத்தியை பற்ற வச்சு உன் இதில் குத்திட்டு போ எதை செய்கிறானா இல்லையா பொட்டை வரைக்கும் முண்டை அதை கேட்குறான் நான் மொட்டு முண்டை என்னை பாடா படுத்துறேன் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்க என் தாய் பிள்ளைக்கு பூரா தெரியும் நம்ம சகோதரிகளே மேடைகளே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாம் ஆட விடுவோம் ஆனால் மேடைகளே நாடக கலைகளே அன்பு சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை அறிந்து இங்கே நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் எம்கேஆர் தலை வணங்குறேன் ஏன்னா அதுவே நான் இந்த சீனுக்காக லேசுவாசாக தான் டச் பண்ணுவேன் ஆனால் மருதமணி ரொம்ப காலிப்பயமே அவனுக்கு அந்த முகரைக்கு பொம்பளை கிடைக்கலையா அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளையை விழுந்து பாவாடையெல்லாம் அவுக்குறான்டா காலி தூமியை குடிக்கும் பையனை வச்சுக்கிட்டு நான் நீனு அதே லிஸ்ட் தான் ப்ரோ நோ தட் இஸ் மை பேட்டாராப்பா உனக்கு சுத்தமாக நீர் வரதே இல்லையாடா ரொம்ப வலிக்குதா பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே இன்னைக்கு வீட்டிலையே கையிலேயே செல்பேசி இருக்குது வீட்டில் டிவி இருக்குது எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது ஆனால் பழைய காலத்தை மீண்டும் திரும்பி பார்க்க வைத்தது இந்த யூடியூப் சேனல் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் அந்த விளக்கில் முனியா கோயில்கிட்ட என்னப்பா தம்பி கிருபா போட்டோ ஸ்டூடியோ நேமினேஷன் எல்லாமே சுப நிகழ்ச்சி அத்தனைக்கும் வீடியோ எடுக்கிறேன் என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி அது மட்டும் கிடையாது ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இன்னைக்கு நம்ம காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருக்காங்க ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில்
போதுமான அளவுக்கு காவல்துறை இல்லை. நம்ம கமுதி மாவட்டத்தையே தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை உரை வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பும் அவரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஊர்காவலப்படை, அதில் என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிய போன்று எத்தனையோ பேர் என் தமிழர்கள் அதில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு விரைவிலே காவல்துறை அதிகாரி ஐயா வேலை கிடைக்கும். இதுக்கு சக்தி மாதிரி இருக்காடா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. என்ன கண்டுக்கவே மாட்டாரு, என்கிட்ட எதுவும் லைசன்ஸ் இல்லாமல் எதுவும் புட்ட போட்டார காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. பொன்னாட போத்தணுமா இங்கே? சாங் பாடுவோமா? சாங் பாடிட்டு சப்செட் வருவோம். அண்ணே எங்கள் அண்ணே சொல்லி ஆகணும், அதுக்குள்ளே அங்கே மாறிடுவேன். அதுதான் என்னை மாதிரி ஒரு லூசு பப்புன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் அதை பார்க்க போட்டு கூட்டம் வேற. சரி, எல்லாம் நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணே முத யூடியூப் சேனல் ஆரம்பித்தது நாடக கலையை உள்நாடு வெளிநாட்டில் உள்ள தமிழனுக்கு பூரா எடுத்து கொண்டு போய் சேர்த்தது முத யாருன்னா உங்களுக்கு தெரியணும்ல. இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, கடலாடி ஏகநாதர் கேபிள் எங்கள் அண்ணே தட்சிணாமூர்த்தி அண்ணன்னே. ஒரே கை தட்டுது, நீ தலை ரெவன்ஸ் பட்டுற மாதிரி கை கட்டிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எத்துப்பல்லு முண்டை ஆரம் பல்ல விளக்குங்க வச்சேன் மாப்பிள்ளை ஈஹி செங்கலை கடிச்சு நக்குன மாதிரி. என்னப்பா நாடா வேணாம்ட்டாங்களா? பொண்ணோட சரி. அந்த முறியங்கிறா நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாடா பச்சி ஓடுவான். அவன் நினைச்சிட்டேன் தீபாவளிக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு போவாங்கன்னு. அதான் நல்ல வேலைடா, விளக்கெண்ணெய் வாங்கி வைக்காம போனேன். நேந்திரம் போல சிப்ஸ் போடுறது. இவங்க என்னடா பிடிச்சிருக்கிறாங்க? அடே அதெல்லாம் உங்க அப்பா தாட வச்சுக்கணும். சிரிக்கிற சரி கப்பை பொழக்கிறிய என்ன? இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன். எவ்வளவு சோகமா சொல்றியா பாரு. எனது சொல்லு உடனே. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இல்ல கட்டி பிடிச்சதுக்கு என்ன? கட்டி பிடிச்சதுக்கு ஓடுற மூளை பௌத்திரமா? இது என்னப்பா அது அதிசய போலாக்கா இருக்கு நமக்கு. தமிழன் கட்டி பிடிக்கிறது ஓடுறியே. இங்கே ஆரம்பி எடுத்து கொண்டிருக்கும் ஈனப்பைய மகன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது இந்த ஸ்ரீ சத்தியமாரியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள், பக்த கோடிகள் மற்றும் வாகன உரிமையாளர்கள், ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள், சப் கான்ட்ராக்டர்கள் மற்றும் டெய்லர்கள் சார்பாக பொன்னாடையை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். சொல்ல விடு, பொசுக்கு பொசுக்குன்னு போடுற நம்ம மலையை நனைஞ்சு வந்தே மாதிரி. மிருதங்கத்து கொண்டிருக்கும் இங்க வா தம்பி, அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறோம். இங்கே மிருதங்க இசை கொண்டிருக்கும் கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடையை ஓத்தி கௌரவப்படுத்துகிறோம். பக்கமேளமாக பலவாத்திய கலைஞர் அண்ணன் ஏகே அருள், புதுக்கோட்டை அருள் அவர்களுக்கு சட்டையை பாருவேன் கண்டங்கிற பாம்பு மாதிரியே என்னை அசிங்கப்படுத்தவே எங்கள் அன்னைங்க உணர்ந்துடுறாங்க. இங்கே தாளம் எடுத்து கொண்டிருக்கோம். அவருக்கு பெரிய துண்டா போடு பாய், பேரு பெரிய பேர்ல நீலகண்டன். பாலமரமே முறிஞ்சு வாயில மண்ணு விழுந்துடும். யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகன், கண்டிலான் தங்கப்பாண்டி அண்ணே, தட்சிணாமூர்த்தி அண்ணே, மாப்பிள்ளை ஆரோ வாங்க போ. மரியாதையே 5 பேர் வாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா, ஐயா ஐயோ சோத்தை தண்ணி ஊற்றிருப்பாங்களே ஐயா வாங்க. காவல்துறை ஐயா ஒரு 2 பேர் மேல கணேஷ் போல வைக்கிறாங்க, வாங்க. காது ஊத்துக்கு கடைசியா வருவாங்க வாரு. அண்ணே ஒன்னே சொல்லணே, நீ தான் காது ஊத்த வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே பங்காளி, அவங்க 2 பேருங்க.
கடைசி பந்தியில் வந்துட்டு இந்த முட்டைக்கோசையே இல்லாமல் இதே என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி ஊர்காவல் படையில் இருக்கேன். என் தம்பி ஒரு சந்தோஷமான ஒரு செயல். விரைவிலே உனக்கு காவல்துறை வேலை கிடைக்கும். ஆமாம், நல்லா தீர்ப்பா வந்துடும். கருப்பை காப்பாற்றி தரேன். அவன் வேற விரிச்சு வச்சிருக்கேன் முறுக்கு புளிகிற மாதிரி. அப்படி ஏதாவது போடுறா வாடா. என் தம்பி தான் போகிறான். என் சிங்கக்குடி நீ நல்லா இருக்கணும்டா. என்னப்பா அதுக்கு நீ செருப்பிட்ட கூட அடி. இவனுக்கு அஜித் குமாரா அத்தி வெட்டிடுச்சடா. ஓ மை காட். ஏலா குனிலாம் முண்டை போ மொட்டு. என் தம்பி கீழப்பசல கிராமத்தில் கணித்து இந்த ஒருவனைத்தான் அந்த ஊரில் முத தெரியும். ஆனால் கீழப்பசலையில் இன்னைக்கு அத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என் தம்பி கணித்து சார்பாக நன்றி நன்றி. காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக அவனுடைய உதவியாளர் கணித் அவர்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வெதரில் எத்த தெரிஞ்ச நான் அது எனக்கு போடல போட்டாதானே. மேடையில் முனி ஓட்ட இருக்குடா. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ராதாண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இந்த வந்துட்டேன் சந்தேகத்துக்கு பிறந்தவன். என்னப்பா வெதர்னா கொட்டையா? ஏன் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவன் போடா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி சிரிச்ச முகத்தோடு இந்த சக்தி மாரியம்மனை வணங்கி உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி. சொன்ன சொல்லுவாக்கும் நில்லுனா தெய்வம் நிற்கும். ஆடாத சாமியும் கொஞ்ச நேரத்தில் ஆடும். ஈபி வயர்மேன் கிருஷ்ணன் அவர் ஈரத்தில் எங்கன ஏறி திருறாப்லையோ. ஹலோ போஸ்ட் மரம் ப்ரோ இதானா? ஏன்னா நீ எதுக்கு போற? நான் கூட நீ போஸ்ட் மரத்தில் ஏற போற மாதிரி. நீலாம் ஏறவே கூடாது. சட்டியை கவனமாக இருக்கணும். ஈபி வயர்மேன் வாங்க சிங்கம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லா துறையிலையும் இன்னைக்கு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம அத்தனை வீட்டுக்கும் ஒளி தீபமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஈபியை சேர்ந்த அந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி. ஈபி வயர்மேன் வாங்க ப்ரோ. ஊருக்கே வெளிச்சம் போட்டவே அவன் கருக்குளிச்சு போனேன். என் நம்பிதான் போலீஸ் ஐயா சாப்பிட்றாரா வேணா போய் ஸ்டேஷன்ல போய் போட்டு வாங்கப்பா. வருவாரு, அவர் என் நண்பன் தான். எங்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய வாகன உரிமையாளர்கள், ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள், சப் கான்ட்ராக்டர்காரர்கள் மற்றும் டெய்லர்கள் அத்தனை நல்ல இதயத்துக்கும், குறிப்பாக கருங்குளம் கிராமத்தில் வாழக்கூடிய என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே, பெரியவங்க அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பெரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பெரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். காளையார் கோயிலும் காளீஸ்வர ஸ்வரமோ. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே மருதருவ மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. தமிழ்நாட்டில் கருங்குளம் முக்குளத்தோர் பேரு சொல்லும்.
தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கட்டப்பமு சகோதரன் ஊமத்துறை வந்து கட்டப்பமு சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே மருதருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். முக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. கமுதி நம்ம கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. எக்குளமும் வணங்கி என்ற சாமி இருக்கு, அது கோட்டை மேடு பக்கத்துல அது குடி இருக்கு. ஓ கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. இந்திராணி பெற்றெடுத்த ஒரு தங்கம் இருக்கு, ஒரு செல்வம் இருக்கு, அது எக்குளம் வணங்குகின்ற சாமி இருக்கு. ஓ கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. ஏழைகளுக்காக வாழ்ந்துட்ட தங்கம் இருக்கு, தேவரைய தங்கம் இருக்கு, இந்த குளம் வணங்குகின்ற சிங்கம் இருக்கு. ஓ கமுதி கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு. நம்ம முக்குளத்து மக்களுக்கு குலவிளக்கு. நன்றி. வீரமலைஞ்ச ஒரு பூமி இந்த கருங்குளம். ஆனால் நண்பனுக்காக இன்னைக்கு எவனும் கொஞ்சம் ஒரு ஓட்டுக்கு கணேசி போயில கொடுக்க மாட்டேன். உண்மைதான். 100 ரூபா கை மாற்று கேட்டால் கூட கொடுத்துருவேன். கணேசி போயில தான் அவன் ரைடு கமுதியில் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு வாங்கினேன்டுவேன். ஆனால் கட்டப்பமும் ஊமத்துறை நண்பர்கள் யாருன்னா வீரன் வீரர்கள் மாவீரர்கள். சின்ன மருது பெரிய மருது. அப்போ பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி வளைத்து விட்டான் வெள்ளையன். அப்போ ஊமத்துறை எங்கே தஞ்சமடையது என்று தெரியவில்லை. கிளம்பினார் குதிரையிலே காளையாறு கோயிலை நோக்கி. சின்ன மருது பெரிய மருது அவர்களே, வெள்ளையன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். ஆனால் நீ அரண்மனையில் இரு, நாங்கள் அவங்களை வெட்டி இழுத்துறன்னு சின்ன மருதும் பெரிய மருதும் நின்றார்கள். நண்பனுக்காக உயிரை கொடுத்த இந்த முக்குள மண்ணு கருங்குளத்துக்கு நான் வந்ததை நினைத்து பெருமையடைகிறேன் நண்பு உறவுகள். அதே போன்று முக்குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 18 சித்தர்லே ஒரு சித்தர் என்றால் பசுமனமுன்னா முத்துராமலிங்க தேவரையா. ஏழைகளுக்காக
தன்னுடைய சொத்துக்களை புறம் தாரவாத்து கொடுத்து அந்த உறவுகளும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவரையா, சின்ன மருது பெரிய மருது அத்தனை அன்பு வாரிசுகளுக்கும் எம்கேஆரின் நன்றியும் வணக்கங்கள். ஒவ்வொரு இதுக்கும் வரலாறு இருக்கு, உண்மையான வரலாறு. பிறந்த நாளிலே இறந்தது யார் என்றால் பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா. அவர் இறக்கும் பொழுது அவர் வளர்த்த மயிலும் இறந்துச்சு. இந்த காலத்தில் கணவன் இறக்கும்போது மனைவி உடன்கட்டை ஏறுவாரா? கிடையாது. நீ அடுப்பில் கட்டையை வச்சு வரக்காப்பி ஓட்டு குடிப்ப. சிச்சுக்கு எங்க வெக்கமாயிரலாம். நன்றி. அதுதான் யாரு காத்தாவ ஏ தாய், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கோச்சுக்கிறாரு. ஏ தாய், விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிடுவீங்களா? இந்த அந்த அஞ்சு ஒரு அக்கா அப்படியே சுணங்கிருச்சு வாரு. அவன் காலை போய் அவன் எண்ணத்தை மிச்சிட்டு வந்து படுத்தாரணும். கும்பிடணும். அவன் போதையில் அப்படி இப்படி படுத்து கிடப்பான். நீ கவக்கம் படுத்து அந்த மண்ணுள்ளி பாம்பு அந்த கால் அண்ணே. ஏய் கண்டாளிமணி பேசாம என்ன அண்ணே மயிர பண்ண ஐயா, இவன் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் போடுங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, ஐயா மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. துண்டு துண்டு அப்பயிலிருந்து கூப்பிட்டே நீங்க சாப்பிட போயிட்டேலாம். 11 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க, ஊசி போயிருக்கோம். என்னமா இதுக்குப்பா சிரிக்கிறீங்க எல்லாரும்? நீங்க சிரிச்சுட்டு போக, நீ நக்கல் பண்ணிட்டேன்னு ஒரு கேஸ் போட. ஆனா காவல்துறைக்கும் ஊர்காவல படை ஐயா 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 எத்தனையோ துறைகளுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் இருக்கு. ஆனால் அது வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை. அதே போல உங்களுக்கு ஐயா, உங்களுக்கு ஒத்துழைப்பா உங்களோடு சேர்ந்து இரவு பகல பாடுபடுறது ஊர்காவல படாதானையா? அவங்களையும் உங்களை மாதிரி போலீஸ் அதிகாரியா ஆக்கிருங்கய்யா. ஒரே விஷயம், அதில் என் தம்பி எங்கள் பெரியம்மா மக எல்லாரும் வேலை பார்க்குறாங்கய்யா. வேற ஒன்றும் தப்பு இல்லைப்பா. தப்பு அதில் ஒரு 19,000 குடும்பம் இருக்குது. என் சொந்தக்காரர்களே என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாட்டி மாதிரி ஒரு 25 பேருங்க வேலை பார்க்குறா ஐயா. நான் ஒரு இதாத்தான் கேட்டேன், நீங்கள் எஸ்ஐயா ஐயா? நீங்களும் சொல்லுங்கய்யா. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை இல்லையா? உங்களுக்கு ஒரு பாட்டு பாடவாயா? சரி, நாளை பண்ண பாடுறையா? என்ன பாட்டுனாலே எல்லாரும் பயப்படுறிய? ஏன்னா இந்த உலகத்தில் ஆம்பளை ஆளுக நம்ம காடுகரை தோளில் துண்டை போட்டு காலையில் வண்டி எடுத்துகிட்டு கமுதியை பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய என் தாய்மார்கள் நம்மளுக்காக கஞ்சி தண்ணி காய்ச்சி நம்ம பிள்ளை அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுங்க ஏத்தா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணாலும் சிரிக்கிறிய ஏன் பயம் இல்லைலாய்? அந்த மாதிரி எங்கள் ஆத்தா சேலையை மூடிக்கிட்டு சிரிக்குது. அது நீங்கள் வீட்டில் இப்போ எல்லா வேலையும் பார்க்குறீங்களாக்க, வீட்டுக்காரர் கிளம்பாட்டாலும் இது கிளப்பி விடும். இளவுமா என்ன வேமா போங்க, பசு போயிடுறேன், வேமா போங்க, சோறு அங்கே போய் பிறை திட்டுக்குங்க போங்க. அவன் வெளியே போனவொடனே சீரியலில் உட்காந்துருவேன். சீரியலில் இந்த சீரியலில் நடிக்கிற பொம்பளை எதுவும் செத்து போச்சுன்னா அங்கன்னு அழுகாதையா தாய். எல்லாரும் சேர்ந்து நீர்மலைக்கு போயிட்டு வந்து குடத்தை உடச்சி விட்டு கட்டி பிடிச்சி அப்படியே குடும்பம் புழு புழுன்னு இருக்கான். இங்கே வாருங்கிட்டு பூரா கிடக்க கோட்டு சிரிக்கிறத. இதுங்க சீரியலை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் போகிறேன் நாடகத்தை முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அன்பாளையத்தில். நல்ல ஒம்பளை. நான் போன உடனே நல்ல ஒம்பளையா தலை ஊருக்குள்ளே ஒன்று மண்டையா போட்டியான் போலன்னு நினைக்கிறேன். நல்ல ஒம்பளை. அவன் புருஷனுக்கு எதிர்ச்ச வண்டி இப்படி கொஞ்சம் வயசில் விட்டுட்டு போவாளா அப்படின்ன உடனே நான் எவடா போனான்னு பார்த்தா சீரியலில் முண்டைய இது இந்த பயலுக டே சுத்து ஊத்திமைங்களா இவங்க அண்ணே இந்த இருக்க எங்கள் அப்பு எல்லாரும் இருக்கே இல்லை. நம்மளுக்கு என்ன விளையாட்டு? பம்பரம். அப்படி இல்லைன்னா நொண்டி விளையாண்டுருக்கேன். எல்லாரும் நொண்டி விளையாடுவான். சிப்பிங் கயிறு, இந்த ஒரு கம்பை கவிட்டு போய் மரத்தில் உட்காருமே, அது பேர் என்ன? சப்பளாங்குச்சியா? காப்புலானா?
தாப்பலாங்குச்சி அதெல்லாம் விளையாடும் போது நமக்கு அவ்வளோ உடல் பயிற்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு என் தங்கங்க பூரா கெட்டு போனதுக்கு காரணமே செல்ஃபோனு தான். பூரா பிரிபேடு விளையாடுறேன். இந்த பிரிபேடு என்ன பண்ணுறாங்க, நைட்டு மொட்டை மாடியில் ஏறிக்கிட்டு அதில் 5-6 பேர் வாய்ஸ் வரும் போல், ப்ரோ ப்ரோ மாடியில் ஏறான் ப்ரோ, ப்ரோ ஒருத்தன் சந்துக்குள்ள நிற்கிறான் ப்ரோ, ப்ரோ உங்கள் பக்கம் வர்றேன் ப்ரோ, ஊருக்காரன் பூரா அருவா கம்பு எடுத்துட்டேன், எவனா களவாணி போய் வந்துட்டான்டாவ, சந்துக்குள்ளே வர்றேன் பொந்துக்குள்ளே வர்றேன் இவங்க வேற. அதனால ஒரு பாட்டை பாடுவோம். ஹாய் ப்ரோ, மூஞ்சி வேர்க்குதாடா, ரொம்ப வலிக்குதா? ஹலோ ஹலோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், போக்குவரத்துக்கு இனோவா காரு வச்சிருந்தேன், ஊரில் எல்லாரும் 20,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்துமுறனால 1.5 லட்சத்துக்கு செல்லு வாங்கி வச்சிருந்தேன், கமுதி கோட்டமேடு மெயினில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன், பொண்டாட்டிக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் 150 பவை நகை சேர்த்து வச்சிருந்தேன், என்ஃபீல்டு 2 வச்சிருந்தேன், 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருந்தேன். இம்புட்டு பணம் திமுறாகி போச்சே, பணம் பெருத்து போச்சே, என்ன செய்யணும்னு தெரியாமல் சைடில் 2 பொம்பளையை வச்சிருந்தேன். என்ன அங்கே சிரிக்கிறீங்களே என்ன? அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், மே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முருகா, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், மேல பறந்தோம், இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி வேலை வாத்த 100 கசவ அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில் 5 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்தது ஆயுதப்பேன் சொந்த வந்தான், அத்தனையும் வேணாமுன்னு இந்த குடிய மட்டும் நினைச்சு தண்ணியை அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு
புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பிள்ளைக்கு சேர்த்து வச்ச பணத்தை தானே அழிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி சொன்ன தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகள்ல கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன் எத்தனை பாட்டு இருக்கு இந்த பப்புனுக்காரே எதுக்கு இந்த மயிறு பாட்டை படிச்சான்னு தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் என்னை மனசுக்குள்ளே என் ஓத்தாங்கும்மான்னு வந்தாலும் நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குடியாரந்தேன் அதை விட்டதுனால தான் அன்னைக்கு ஏழையோட பசி என்னன்னு தெரிஞ்சு ஒரு அன்பாலயம் கட்ட முடிஞ்சு அதனால என் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமி மச்சினே அத்தனை பேரும் இந்த குடியை விட்டு நீங்கள் 100 ஆண்டு காலம் இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இதுல கைதட்டின ஆளுக கூட காப்பு கட்டின ஆளுக இந்த காப்பு கட்டின ஆளுகள்லாம் நான் கழட்டிப்பட்டு தண்ணி அடிப்பிய அதை அடிக்கணும்ல இல்லைன்னா டாஜ்மார் கடை வெடிச்சிரும்ல இதில் என்னென்னா இந்த காப்பு கட்டுற ஆளுகளே பொண்டாட்டிக்கிட்ட போய் கெஞ்சிருப்பிய நான் இப்போ 5 நாளைக்கு விரதம் முடியுமா அதுக்கு என்ன ஒரு 2 ரூபா இருந்தால் கொடு காப்பு கட்டுறதுக்கு பார்ட்டி வைக்க சொல்லியிருக்காங்கடி கமுதிக்கு போய் ஏன்னா இதெல்லாம் இயல்பு ஆனால் குடிப்பது தப்பு என்று சொல்லலை நான் விற்கக்கூடிய அரசாங்கத்தை தப்பு என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் 1000 காப்பு கட்டினாலும் 1000 கோயிலுக்கு மாலை ஓட்டு உங்கள் பிள்ளைய மேலே சத்தியம் பண்ணாலும் பொண்டாட்டி தாலியில் அடித்தாலும் இந்த குடியை நிப்பாட்ட முடியாத அண்ணே மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும் அதே ஒன்று எங்கள் ஊரில் ஒருத்தன் சத்தியம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியில் சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு சரக்கே அடிக்க மாட்டேன்னு அங்கனே ஏற்கனவே இந்த கூட்டுச்சந்தை அடித்தவன் 4 பேர் வந்தேன் பைக்கில் என்னடா கண்ணா சரக்கு அடிக்க வரலையா சத்தியம் பண்ணிட்டேன்டா இனிமே தொடவே மாட்டேன் இவங்க 4 பேர் என்னென்று சத்தியம் பண்ணேன் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன் பீர் சாப்பிட்லாம்டா அவன் பீருக்கு சத்தியம் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் ஒரு மாதம் பண்ணாத வாடா பீர் சாப்பிட்லாம்ல நீ சரக்கு தானே சத்தியம் பண்ண வாடா மறுபடியும் நிறைய ஒரு தடவை சட்டியோட வீட்டுக்கு போயிருக்கேன் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளும் 7 பிறவின்னு சொல்லுவாங்கண்ணே 7 பிறவிலாம் கிடையாதுண்ணே இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறதில்லை இந்த சத்தி மாரியம்மன் அருளோடு நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு கால வாழலாம் நல்லா இருக்கேன் நான் ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் சரிதானத்தான் அந்த பிள்ளையை அழுக வச்சுக்கிட்டு இருக்க உள்ளே போ நரசு இருக்காங்க 800 மாத்திரை ஒன்று போட்டுக்க உள்ளே போ சாமியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி விட்டு பிறகு நோட்டீஸை படிப்போம் ஹலோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய மலையாள ஜீமை அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா அரசனுக்கு
அப்போ ஒரு பிள்ளை இல்லை என்ன மலையாளத்து அரசின் கண்கலங்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. இந்த 60 பிள்ளையில ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்ய எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் அரசனுக்கு பிள்ளை வந்துருச்சுடோ. அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து 60 பிள்ளையும் செல்லமாக வளர்க்கும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள ஜீமை அங்க பத்தி எரியுதுடோ. அங்க பயிரெல்லாம் கருகுது. அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. அங்க மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடோ. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜீமை இந்த 60 உள்ள வந்ததுல இருந்து பஞ்சமாயி போச்சுடோ. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூட்டி மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க வாய கட்டிப்புறம் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா. அப்ப கோசு குண்டு கிராமத்துல பிறம்போடு வந்த கோடாங்கிட்ட அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா. இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பக்கத்துல நெருங்குனா அனலா பாயுதோ. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை கருப்பன. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மலையாள நாட விட்டு என் மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி ஒத்தையில. அப்ப மலட்டாட்டு தண்ணியில வரக்கூடிய கருப்பேன் பெட்டி நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியல என்று கருப்பேன் பெட்டிக்குள்ள கதறங்காலாம். அட அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க 18 திருடர்களும் அழகு மலவன காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா 18 படிகரப்பை வணங்கி இந்த கருங்கோல மண்ணில் இருக்கக்கூடிய என் பொல்லாத கருப்பனையும் என் மதுரை வீரனையும் என் ஜத்தி மாரியம்மனை வணங்கி
ஒரு அசகு பசகு வந்துடாம நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய வெட்டி எந்திரிச்சு இந்த கருங்கொள மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காக்கணும் என் சாமி. என்ன கரத்திலும் புனலங்குடியே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கருங்குளம் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் 24ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்புக்குரிய பேரையூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர் தலைமையிலும் வாகன உரிமையாளர்கள் ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள் சப் கான்ட்ராக்ட்காரர்கள் மற்றும் டெய்லர்கள் சார்பாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு உள்ள இருக்கக்கூடிய சிமுண்டு மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான். 13 கிலோ எலும்பும் 4 கிலோ சதையும் 2 கிட்னியில் ஒரு கிட்னி காரக்குடி பைபாஸில் ஒன்றுக்கு இருக்கும்போது செம்மண்ணில் விழுந்து விட்டது. அதை ஊதி பெப்பிக்கால வச்சு ஒட்டி படுத்து கிடக்கிறான். எல்லாமே போட்டிருக்கு. அதெல்லாம் அதில் இருக்கானே. எவையுமே உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதுண்ணே. முடிக்கிட்டு தெரியுதுண்ணே. காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெம்மாங்கு பாட்டுக்காரன் செய்தி சொல்வதில் இவன் கெட்டிக்காரன். என் அன்பு தம்பி, நான் சிரித்த ஒரு நகைச்சுவை கலைஞன் என்றால் தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி கட்லா மீனு மண்டக்காரன். அவன் தலைய பாரு காக்கடா மாதிரியே இருக்கான்டா. தலைய குலுக்கி அடையில பிச்சுட்டானே. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு, அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு, அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. சொல்லுங்கண்ணே. இந்திராணி பெத்தது உள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெத்தது உள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பட்டு வச்சு வாழ்ந்ததும் இல்ல. வானத்துக்கு எல்லாம் இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லாம் இருக்கா. வானத்துக்கு எல்லாம் இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லாம் இருக்கா. மானத்துக்கு உசுறு பெருசா, ஓசுபட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. ஆமனே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பதான் பலர் வேஷ
வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா அண்ணமே போசு ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவர் ஐயா போசு தானுங்க போசு அந்த வெள்ளையனை தூக்கி மிதிச்சாரு தேவர் ஐயா வெள்ளையனை பேசி எரிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவர் ஐயா போசு தானுங்க தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவர் ஐயா போசு தானுங்க மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையீடு குமரன் பாசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த KS சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே திறமை உள்ள மிருதங்க சக்கரத்தை வச்சு தான் இந்த ஞானமாக அழகாக வாசிப்பாங்க. அதிலே ஒரு கலைஞனாக உன்னை பார்க்குறேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை சங்கத்தில் முத்தமிழ் நடிகர் சங்கத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் திறமையான நடிகர்லாம் இருக்காங்க. ஆனால் ஆல்ரவுண்டு என்றால் எல்லாத்துக்கும் டக்குன்னு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள்னா எங்கள் அண்ணன் தான். புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஐயா இந்த மோகரக்கட்டை வச்சிருப்பிய அது பேர் என்னடா? மோகர்சிங்கை கொண்டானே. வாசி வாசி வாசி. சாத்தையா தேவரின் குலங்காக்கும் முருகையா ஐயா மருதமலை மாமுனியே முருகையா மணலில் சந்தன மணலில் குங்கும ஐயா முருகையா மருதமலை அடைச்சு விட்டாங்க. காக்குல சரக்கு வாங்கலையே கப்பு தண்ணி கிடைக்கலையே ராசா கப்பு விலை 12 ரூபா சைடீஸ் 30 ரூபா இந்த மயிரை புரிஞ்சுக்கிட்டு ராசா படுத்துட்டானே எதுக்குள்ள கைய வர்றானே மரியாதை. இந்த மோகர்சிங் அப்படின்றது சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா இந்த கருவி இல்லாமல் அதிக பாட்டு பாடியிருக்க மாட்டார். டியூன் டியூன் டியூன்னு கேட்கும். இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க.
அப்புறம் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க 17 வருஷம் ஆகும். என்ன சொல்றீங்க? உதட்ட வெட்டி போம்டா காமுட்டான் பயிலமே. ஏன் வாங்கி கூட சப்பி பாரு. வேணாம்னே. அருமையா அண்ணே. வேற எதுவும் இசைக்கறி வச்சிருக்கியா? தம்பி அவனை போய் கோட்டமல்ல பசி ஏற்றி விட்டுவா. கிளவி கொல்ல பார்க்குறாட்டா. இதுவும் அருமையானதான். இந்த அண்ணே இப்போ சங்குனார்ல, பெருமாளுக்கு உகந்ததே சங்கு தான். இந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பாட்டு வரும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். சூப்பர். இந்த பாட்டை படிச்சுதே எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பு இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு போனேன். நம்மளா தட்டிக்கிற வேண்டியதா, ஒரு உள்ள நம்மளை மதிக்கலை. நீலகண்டெல்லாம் என்ன மேத்துக்கு வர்றானே தெரியல. நீ தட்டு போகிறோம். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்க அருமையான பேர் நீலகண்டே. எத்தனை மத்த கொண்டான்? அவனை இங்கே வர சொல்கிறான். ஒரு அறை வர்றேன். எங்கள் அண்ணனா இருந்துக்கிட்டு நீ அசிங்கப்படுத்துறீங்க. ஆமா அண்ணன் கூப்பிடுவோமா? உன்னை யாரு இந்நேரத்தில் நொட்டு நொட்டும் தர சொன்னேன்? இங்கே வேண்டா. இந்த இருக்குல்ல பேரை சொல்லுவேன். புதுக்கோட்டை நீலகண்டன் சீன் தாளம் சொன்ன உடனே போய் நல்லா மண்டி ஓட்டு வாம, மண்டி ஓட்டு நல்லா வார்ம் பண்ணு. ஏன்னா நீலகண்டன் தாளக்காரன் நல்ல மனுஷன். போன தீபாவளிக்கு வண்டியிலேருந்து விழுந்து மூஞ்சி இஞ்சிலாம் அரைச்சி போச்சு. இது என்னன்னா, அவர் வீட்டில் சொல்லியிருக்காங்க அக்காவுங்க, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இங்கனக்குள்ளே இருந்தால் காயாது, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கன்னு. இவன் நைட்டு 10 மணி இருக்கு தீபாவளிக்கு முத நாள். 10 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டு எக்ஸல் எடுத்துக்கிட்டு திருமயம் வரைக்கும் வந்திருக்கார். திருமயம் பைபாஸில் ஒரு காளை மாடு பசுமாட்டில் தவி இருக்கு. என் பாவம் தீபாவளிக்கு அந்த செவரொட்டி ஞாபகத்தில் கொஞ்சம் நினச்சிருப்பேன் போல. எங்கள் அண்ணன் ஒரு ஆப்பை சாப்பிட்ருக்கேன். இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு அதுக்கும் இந்த மாடு தவணதை பார்த்துருக்கேன். டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. டோல்கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவன் நின்றுருக்கேன் அரை மணி நேரமாக, டோல்கட்டு ரிப்பேர் போல அப்படின்ட்டு. மாடு டக்குன்னு காளை மாடு பசுமாட்டை விட்டு இறங்கிருச்சு. கம்பி தூக்கிருச்சுன்னு சொல்லி உள்ளே போயிருக்கேன். இவன் போன நேரம் பசு மேலே மாடு தப்பிருச்சு. மாடு விளைவிக்கிருச்சு. இவனை போட்டு விழுக்கு விழுக்குன்னு இருக்கு மாடு. காத்துக்குள்ள 1 மாசம் நடந்துக்கொள்ள. யாரும் இந்த அண்ணெல்லாம் கண்ணீர் வர. நீ அப்படி நின்றே அண்ணே உனக்கு சாமி அழைக்க போறேன். இங்கே தத்ரூபமா இருக்கக்கூடிய தெய்வம் துடியா இருக்கோ, எங்கே உண்மையா காய்ச்சிக்கிறதோ அந்த ஊர்ல தான் வரும். இங்க வரணும், வரும். 18ஆம் படியானும் இந்த சத்தி மாரியம்மனும் அந்த ஊருக்கவலை சாமி மதுரை வீரன் அந்த காளி முனியை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆடணும். ஆடி வந்து இந்த ஊருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் என் சாமியோட வீரம் தெரியணும். ஹலோ சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, வீரமங்க வேலனாச்சி ஆண்ட சிவகங்கை நாடு, 5 சடா பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா, கொஞ்ச நேரம் கருங்குளத்தில் உள்ள உன் தங்கச்சி சத்தி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில் நான் வீரம் குறையலடா, நாட்டு மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் என் மடப்புறத்து காளி கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே, என் தாலிய நிறைச்சவே கருங்குளை ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவனப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா ஏ பொல்லாத தரும முனி
நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டாடு. ஆதி காலம் அந்த கருங்குளத்துல நம்ம பாட்டையும் போட்டெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, இந்த ஊர் எப்படி இருந்துச்சு. குடிக்க ஊரலில்லே உங்களுக்கு ஆதி காலத்துல குடிக்க கஞ்சி இல்லை, இங்க கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடியாக்குறேன், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிருமுன்னு கருங்குளத்துல 13 வருஷம் பாராமலையில்லே. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு. அப்ப கருங்குளத்துல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில கருங்குளத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கொடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நாளையில கருங்குளத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த கருங்குளத்துல இருக்க சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டியாய் அங்க கனத்த வர ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி பட்டணம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவன் தல்லாகுள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிளவே மதுரை தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாட 2 பூட்டிய மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில வண்டி தானே கிளம்ப மாட்டுதுடோ. மாட்ட கிளவே முறுக்குனாலும் பாண்டி முனி பூவா அடக்கி வண்டிய மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயா. அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூவடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு, நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய கருங்குளத்துல உள்ள என் சத்தி மாரியும் கருப்பனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவன் உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். கருங்குளத்துல உள்ள ஜாமி எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே கருங்குளத்துல பாட்டும் கட்டி காத்த ஜாமிக்கு வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார ஜாமி துள்ளி வர போறையா, இல்ல உன் தொட்டி புள்ளையல பேயடிக்க விட போறியா? 1000 பாட்டுல சாராயா, 1000 பாட்டுல சாராயா. எப்பன் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா என் ஜீமேம் பாண்டி முனிக்கு முனினாக்கு பத்தாதுடா. கள்ளிசரி நல்ல கம்மாயா, கள்ளிசரி நல்ல கம்மாயா. உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீமக்கருவ உடமரம் தாம்படுக்கு. அப்ப எங்க கிளவி உழவைக்க முள்ளுலைன்னு உடச்சாலாம் காளி முனிய விறகட்டா. அப்ப விறக அடுப்புல வைக்கும் போது அட பாம்பாக மாறி நின்றுச்சான். அப்ப எங்க கிளவன் கோடாங்கி சொன்னாரா, இது பெல்லா பயதையும்டா. எங்க அலிசரி காளி முனி ஐயா, உன் விறக எவனும் தொட முடியாது. நாடு முறை என்னைய பெரு வாங்க வச்சது உண்மையாடா. கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய விட்டு உன் தங்கச்சி காளியத்தவ கலிஜரியில கூட்டிக்கிட்டு
இங்க இருக்கக்கூடிய உன் தங்கச்சி சத்தி மறைய கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில் கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி. ஆளுயர விச்சருவா உனக்கு என்னைக்கு அசையாதுடா என் 18ஆம் படியாம் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மேமாட்டு அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் கருங்குளம் கிராமத்துக்கு கிளப்புதுடா கருங்குதிரை அழகர் கோயில் எல்லைய விட்டு. என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ அள்ளி கொடுத்தா சாம்ப நீ எரிஞ்ச ஈட்டி வீண் போகாது. இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் கருங்குளத்துல நான் இருக்கண்டா என்று சொல்லி எந்திரச்சு விளையாட உனக்கு நேரம் ஆச்சுடா. டேய் தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் விச்சருவா கருப்புடா ஓ விச்சருவா ஓ விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. அகண்ட நல்ல புடியருவா நீ ஆர்ப்பரிக்கும் விச்சருவா கருப்பு விச்சருவா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரிப்பும் சல்லாடாமா உனக்கு சல்லாடாமா உன் சல்லாடாமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா கருப்பே சல்லாடாமா. கொஞ்சம் வைக்கும் என் கால்களுக்கு என் முள்ள பூவும் சல்லாடாமா கருப்பேன் சல்லாடாமா. பொத்தி வைக்கும் கால்களுக்கு உள்ள பூவு சல்லாடாமா கருப்பே சல்லாடாமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா கருப்பேன் சல்லாடாமா உன் சல்லாடாமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா கருப்பே சல்லாடாமா. ஆளு இரவிச்சரவா என் 18ஆம் படியா உனக்கு அசையாத அந்த கீநாட்டு புடியருவா கொஞ்ச நேரம் அந்த கீநாட்டு எல்லையை விட்டு ஏ கிளப்புறாண்டா ராமநாட்டு கருப்பேன் வந்துட்டாண்டா. கொஞ்ச நேரம் உனக்கு ஒச்சமுள்ள கருங்குட்டி கொஞ்ச நேரம் கிளப்புதுடா. ஆடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா துள்ளி வாடா கருப்பா துள்ளி வாடா கருப்பா குதித்து வாடா. ஓடி வாடாண்டா கருப்பு வரான் தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரான் தந்துட்டாண்டா தங்க கருப்பு. ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. மலையா மலையால கோட்டல வரும்போது இந்த நாட்டு மக்கள் வேணும் கொஞ்ச நேரம் விளையாடு பார்ப்போம். மலையா மலை அழகாமா மதுரை கல்லழகு 18 பட்டிகருப்பு சாமி பட்டிகருப்பு உனக்கு 18ஆம் படி பேரு. கொஞ்ச நேரம் கல்லி சரி காலி முனி ஐயா உன் தங்கச்சி இந்த சத்தி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு விளையாடுறா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரான் தாராண்டா தங்க கருப்பு. தாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. எங்க கருப்பு வரான் தந்துட்டாண்டா தங்க கருப்பு. எந்த ராகர ஓடி வந்தா தங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரான் தாராண்டா தங்க கருப்பு. அட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரான் தந்துட்டாண்டா தங்க கருப்பு. கருப்பு
தெய்வத்தை வந்து பேர் வாங்கணும், இந்த நாடகத்தில் பேர் வாங்கணுன்றக்காக சாமியை கூப்பிடல. நாங்கள் பரம்பரை கோடாங்க பாட்டை மூட்டை எல்லாருமே. எங்கள் ஐயா, நீ எந்தெந்த கிராமத்துக்கு போகிறையோ நம்ம சாமியை கூப்பிடு. அந்தந்த கிராம மக்களும் இந்த தெய்வத்தினுடைய வீரத்தை அறியணும். இந்த நாட்டு மக்கள்லாம் இப்படி பொல்லாப்பைய தெய்வமெல்லாம் இருக்கா அப்படின்னு அறியணுன்றதுக்காக கூப்பிட சொன்னார். கண்டிப்பாக சாமி இங்கே ஆடுறது பூராமே அவ்வளோ துடியான தெய்வம். இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி மாரியம்மே, இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமியும் எல்லாரும் தினசரி வணங்குங்க. உங்களை இந்த தெய்வம் பூரா கைகால சுகத்தை கொடுத்து காப்பாற்றும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே எல்லா அருளும் கிடைக்கணும்னு இந்த சக்தி மாரியம்மே, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, நொண்டிச்சாமி, எல்லா சாமியும் வணங்கி நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய எனது அருமை சகோதரி, சிறந்த ஒரு பாடகி, நல்லதொரு பேச்சாளர் திருச்சி விஜி அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும், சிரிப்பழகி புன்னகை அரசி எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, இல்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா. அம்மாடியே ஆத்தாடின்றியே, அது ஜலந்தியா இல்லண்ணே, பாட்டுண்ணே. அது பாடி என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? சும்மா தானே உட்காந்துருக்க முடியும். அது புரிஞ்சம் பூரா ஏற்கனவே குலக்கஜில் போனவங்கலாம் மூடிக்கிட்டு உட்காரு. ஓ உடம்புக்கு அம்மாடி ஆத்தாடி. நான் கூட சட்டி ஓட்டு அறுத்து பிடிச்சி போல கத்து தாங்க முடியாம, எரிச்ச தாங்க முடியாம கத்துறியான்னு பார்த்தா எம்மாடி. இப்ப நான் பாடுறேன் பாரு. பாடுண்ணே. வந்திய வள்ளிய தெரியல, சத்தி மாறி வாசலில் உங்க 2 பேரும் வரவ பார்த்து காத்து கிடக்க உமிழை ஆசையில். இந்த கோவில் திருவிழா, கருங்குளம் கோவில் திருவிழா எப்ப வரும்? துக்கமே வெள்ளையடி, உன் தோழிய ஊரா வந்து திரும்பும், நீங்க என்ன வெள்ளையடி. வந்திய வள்ளிய தெரியல் அம்மன் கோவில் வாசலில் உன் வரவ பார்த்து 2 பேரும் வரவ பார்த்து காத்து கிடக்க உமிழ ஆசையில். அடி உமையில ஆசையில் ஒத்துருவாதாரே, ஒரு உணவு தட்டும் தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம கமுதி பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணா, உணவு தட்டு வேணா, காடமங்கல ராசா கொஞ்சம் படிவுடனே வாடா. தந்தானத்தா தந்தனத்தானா, தந்தானத்தா ஏ தந்தனத்தானா, ஏ தந்தானத்தா ஏ தந்தனத்தானா, ஏ தந்தானத்தா தந்தனத்தானா. அதற்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ காளீஸ்வரி ரேடியோஸ் கருங்குளம் உரிமையாளர் KR பழனிசாமி. அதை ஆப்ரேட் செய்யக்கூடிய எங்க அண்ணன் மண்டலம்